Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே நம்ம கம்ப்யூட்டர்ல மூவிஸ் வீடியோஸ் ப்ளே பண்றதுக்காக VLC பிளேயர் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பெஸ்ட் வீடியோ பிளேயர் தான் VLC மீடியா பிளேயர். ஸோ இந்த VLC மீடியா பிளேயரில் சம்டைம்ஸ் நம்ம மூவி ஏதாவது வீடியோஸ் ப்ளே பண்ணுறப்ப ப்ளே ஆக மாட்டேங்குது, சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது, இல்லாட்டி வீடியோ ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் VLCயில் உள்ள இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். VLC மீடியா பிளேயரில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான ஒரு காரணம் தான் பழைய வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணி கொண்டிருக்குது. ஸோ VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹெல்ப் அப்படின்றத கொடுத்து அபவுட் அப்படின்றது ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணுவோமா இருந்தால் இந்த இடத்துல உங்கள் VLC மீடியா பிளேயரோட வெர்ஷனை உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த VLC மீடியா பிளேயரை எப்பயுமே அப்டேட்டட் வெர்ஷனில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் வாங்கின புதுசில் அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம VLC மீடியா பிளேயர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்டேட்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ வெர்ஷன் பழசாக நம்மளுடைய VLC மீடியா பிளேயர் சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது, வீடியோ ப்ளே ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் நமக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம இந்த VLC மீடியா பிளேயரை அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ வாங்க எப்படி VLC மீடியா பிளேயரை அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் எதையுமே பழைய வெர்ஷனை அன்இன்ஸ்டால் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ புது வெர்ஷனான சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணி அதுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணி நம்மளால் அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. VLC பிளேயர் டவுன்லோட் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு முதல்ல வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரியாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் VLC அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு அப்புறமா டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்ச அப்புறமா அதற்கு மேலே நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்றத கொடுத்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்தால் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ VLC மீடியா பிளேயர் டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. நான் ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்றத கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு இந்த ஃபைலை நான் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எஸ், இப்போ நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ், ஓகே, நெக்ஸ்ட் 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 இன்ஸ்டால் VLC மீடியா பிளேயர் செட்டப். ஸோ நான் ஏற்கனவே VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஷோ இன் ஃபோல்டர் VLC, எஸ், லாங்குவேஜ் இங்கிலீஷ், நெக்ஸ்ட் 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 இன்ஸ்டால். ஸோ இப்போ என்னுடைய VLC மீடியா பிளேயர் இன்ஸ்டால் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ். ஸோ இப்போ நம்ம VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு ஓட்டோவா, ஹெல்ப், அபவுட். ஸோ பார்ப்போமா இருந்தால் லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ப்ளே ஆகிற ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.